ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மஹி. ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல். அதனால வந்து ஆமா, நம்ம எதுக்கு சமையல் கட்டில இருக்கோம்? சமையல் கட்டில எதுக்கு இருப்பாங்க? சமைக்கத்தான். இது ஒரு கேள்வின்னு கேக்குறா பாருங்க. இவ்வளவு நம்ம வந்து இன்னைக்கு பிரியாணி பண்ண போறோம். ஆம்பூர் பிரியாணி. ஆம்பூர் பிரியாணி. ஆம்பூர் பிரியாணி என்னம்மா ஆம்பூர் பிரியாணி என்ன அப்படி புதுசா இருக்கு? சொல்லு. ஆம்பூர் மசாலா போட்டா ஆம்பூர் பிரியாணி. நாங்க வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம், சரியா? அங்க வந்து அந்தந்த நேம்ல இருக்கு. இப்போ வந்து திண்டுக்கல் பிரியாணினாக்கா இது இந்த மாதிரி திண்டுக்கல் பிரியாணின்றாங்க. இப்போ ஆம்பூர் மசாலா வாங்குறதுனால ஆம்பூர் பிரியாணி. ஓகே. அடுத்து கோயம்புத்தூர்ல எதனா மசாலா பேர் போட்டாங்க கோயம்புத்தூர் பிரியாணி ஆடும். ஹைதராபாத்னா ஹைதராபாத். அந்த மாதிரி அங்கெல்லாம் இப்ப நம்ம பண்றது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஹைதராபாத் பிரியாணியா பெங்களூர் பிரியாணியோ? ஏன்னா வந்து நான் வந்து சொல்றேன், வீடியோல சொல்றேன். இது நீங்க பண்ற மாதிரி இருக்காது, அது வந்து வேற மாதிரி இருக்கும். சரிங்க. சண்டே இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் 65 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து செய்ய போகிறோம். நல்லாட்டா சமையலாக இருக்க போகுது. ஓகே, நீங்களும் பாருங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா செய்யுங்க, இல்லைன்னா போயிடுங்க. ஆமாம், குறிப்பாக சொல்ல மாட்டேன். இது வந்து ப்ரொஃபஷனல் சமையல் கிடையாது. இது வந்து நான் நல்லா தான் சமைப்பேன். எவ்வளவு பேர் தெரியுமா? நல்லா இருக்கும் தான். இது ஃபேன்ஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் நல்லா இருக்கும் தான். இருந்தாலும் வந்து எதுக்கு நம்ம சமையலை பார்த்துட்டு நீங்கள் செய்ய மாதிரி தான் நான் செஞ்சேன் ஆனால் சரியாக வரலைன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஒரு ஜாலிக்கு சமையல் பண்ணுறோம், ஓகேவா? அது எங்களுக்கு செட் ஆகும், நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் வரும். நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து கமெண்ட்ஸ் எதுவும் கழுவி ஊற்றிடாதீங்க. நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக கொடுங்க, உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மஹி கேக்ஸை ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, மக்களே வந்து நெய்யை ஊற்றுறா, ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறா. அதாவது வந்து அடுப்பத்த இதெல்லாம் காமிச்சேன், ஆனால் வந்து என்னென்ன போடுறோம் என்னென்ன இருக்குன்றது ஒன்றுத்தையும் காட்டல. நான் வந்து காட்டுறேன். அதாவது ஆஸ் அ கேமராமேனாக என்னோட கடமையை செஞ்சு தானே ஆகணும். ஓகே, ஓகே. ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் நம்ம மெயின் தலை சிக்கன் இருக்கா கூட, முட்டை வச்சுருக்கோம். இப்போ என்ன போடுறீங்க? வதக்கும் போது இந்த சொல்லணுமா வதக்குன்னு? ஓகே. அதாவது சமையல் பண்ணும்போது பேசிகிட்டே சமைக்கணுன்றீங்க. ம். இப்போ நீ சமையல் லவ் பண்ணுற? பின்றாப்பா நோட் பண்ணுங்கப்பா. ஓகே, ஓகே. சரி சரி. இந்த பிரியாணிக்காக நீங்கள் வந்து வேற என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆமாம், அவங்க வந்து
ம் நான் வந்து எதனால இந்த மாதிரி செஞ்சேன்னா கொத்தமல்லி இதெல்லாம் நான் பொரிக்க வச்சுருவேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே பொரிக்க வச்சுருவேன். புதினா கொத்தமல்லி அரைச்சி ஊற்றுறதுனால அப்படியே நைஸாக பொன்னிறம் கோல்டு கலரில் வரும். எத்தனை கேரட்டு? கோல்டு கலர் வேற ஏறிச்சு. நீ வேற அது ஞாபகப்படுத்தாது. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பாருங்க ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வதங்கினா கேமராமேனை கூப்பிடுவியா நீ? தக்காளி பண்ணோம்ல மக்களே வந்து என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கான்றதை இந்த வதக்கிறதுல நீங்கள் பார்ப்பீங்க. கரண்டியவே போட்டு இந்த குத்து குத்துறான்னா நான் கையில் மாட்டினா எனக்கு என்ன மாதிரி அடியெல்லாம் உளுன்றதை பாருங்கள். இதே மாதிரி தான். வாங்க தக்காளி ஆட் பண்ணுவோம். தக்காளி போட்டு வதக்கணும். அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுங்க. வதக் 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 வதக். இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் பழமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பாசமாக சொல்லுங்கள். ஏய் வதக் அப்படின்னு சொல்லுங்கள். தக்காளி ரொம்ப காயாகுதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக சொல்லுங்கள். ஏய் வதக் 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 அப்படின்னுங்க. அந்த மூஞ்சை அது இப்போ எப்படி வச்சா மடிவி இந்த மாதிரி நல்லா ஆக்ரோஷமாக மூஞ்சை வச்சிங்கன்னா அது நல்லா ஐயோ நான் ரொம்ப பயப்படுறாங்க மிரட்டுறாங்க சொல்லிட்டு அது பயந்து அமைக்கிறது. யாருமே டிஸ்டர்ப் பண்ணி இப்போ இது மாதிரி பேசினா என் பையனை எட்டுன்னு வந்து விட்டுருவேன். ஏதோ பாவம் 2 பேர் வீடியோ எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரீயாக விட்டான். அந்த மாதிரிலாம் எப்போ மேலே இருக்க மாட்டான். புரியுதா? போதும் வதக்கு வதக்கு வதக்கு. ஓகே ஓகே இப்போ வந்து சிக்கன் ரொம்ப கொஞ்சம் ஹார்டுன்றதால அதை வந்து நம்ம சாஃப்டால சொல்ல முடியாது. அதுக்கிட்ட நம்ம கோவமாக தான் சொல்லணும். வதக்கு 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 அப்படின்னாக்கா அதுவும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ வதங்கிடுறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி வதக்கும் போது உங்களுக்கு கை வலிக்கும். அப்போ நீ கை மாற்றி வலிக்கும். யாருன்னா கேட்கப்பட்ட இல்லை அப்படியே கூட விட்டுங்க. அது இவளுக்கு வந்து கையில் இன்ஜூரி ஆகிருக்கு. அந்த கையை வந்து எக்ஸ்ரே எடுக்க சொல்லி நானும் ஒரு 6 மாதமாக கூட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் வந்த பாடு இல்லை. ஆனால் என் மனைவியை பாராட்டி ஆகணுங்க. அவ்வளோ கை வலியிலையும் வந்து குழந்தைய பார்த்துக்கிறா, சமைக்கிறா, துணி துவைக்கிறா. அவ்வளோ ஒன்றும் பெருசாக வேலை செய்யலைங்க. அதெல்லாம் இது கூட பண்ணாமல் எப்படி? அது சமைக்கும்போது வந்து ஒரு மந்திரம் போடுவாங்களா. இப்போ கேப்பு பாலாலாம் போடுவார், விதேசி தூள் போடுவாங்க. அப்போ இதுக்கு பேர் எப்படி காதல் பிரியாணின்னு வச்சிடலாமா? ஓகே சரி மக்களே, இது வந்து காதல் பிரியாணி. ஓகேங்களா? நான் கேப்ஷன் அப்படி தான் போட்டுப்பேன். பிரியாணி பொன்னாடி பார்த்தீங்களா? சேடு மாதிரி பேசுகிறா. உங்கள் பொண்ணு மேலே காதல் வந்துச்சு, பொன்னாட்டி மேலே காதல் வந்தா இதே பாருங்கோ, இதே போடுங்கோ. ஆமாம், இப்போ நாங்கள் வந்து பேன் இண்டியன் ஸ்டார் ஆகிட்டோம். அதனால் எங்கள் வீடியோ வந்து நானே வந்து செக் பண்ண யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து பார்த்தோன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ், அப்புறம் சைனீஸ்காரங்க, மலேசியாக்காரங்களாம் பார்க்குறாங்க. அப்படியே எல்லாம் சொல்ல வேண்டியது தான். யாரும் பார்க்கல. உள்ளூர் ஆளுங்களே பார்க்க மாட்டான், வெளியூர் ஆளுங்க வந்து பார்க்க போகிறான். இந்த மாரிலாம் பேசணும். மலையாளத்தில் எங்கே பேசு. பையன் செல்லா பையன் குட்டி பையன் வந்துட்டான். சர்வேஷ் நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து புதினா கொத்தமல்லி அரைச்சது. இதை ஊற்றி அரைக்கணும். இதை போட்டு வதக்கணும். இன்றைய முக்கிய செய்திகள். ஆவடியில் வசித்து வரும் மகி கேக்ஸ் குடும்பத்தில் சிக்கன் பிரியாணியா? பொதுமக்கள் ஆச்சரியம். ஏன்னா செய்யறது நீ இல்லை. ஆமாம். எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். கனகலட்சுமி சொல்லு. ஒளிப்பதிவாளர் மகேந்திரனுடன்